Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 518 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த டம்மி பைய லூஃபி நம்ம நெஜ லூஃபி தலையில கண்ண வச்சு வேணும்னு தானே இடிச்ச அப்படி இப்படின்னு வீம்புக்குன்னே வெறுப்பேத்திட்டு இருந்தால சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே பயங்கரமான பீதி. ஐயோ அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே, அந்த பொடி பையில போட்டு தெளிவான் போலேன்னு. அதனாலேயே சுத்தி இருக்கவங்க எல்லாம் மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு அங்க இருந்து ஓடி இருப்பா. இல்லன்னா உனக்கு தான் பஞ்சாயத்துபாங்க, நம்மால வேற சைலண்டா நிப்பானா, உனக்கு உயிர் வேணுமா வேண்டாமா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, மன்னிப்பு கேட்டுட்டு தப்பிக்கிற வழிய பாருன்னு அட்வைஸ் வேற. இதுல வேற அந்த டம்மி பைய இப்போ உனக்கு என்னோட பவர் என்னன்னு தெளிவாவே தெரிஞ்சிருக்கும். என்ன ஆமாதான கண்ணு அவன் தலையில இவனே கைய வச்சு ஆட்டுன்னு ஆட்டுவான். அப்பவும் கூட லூஃபி சைலண்டா தான் இருப்பான். உடனே கூட இருக்க நண்டு சிண்டுங்க ஏத்தி விடுதுங்க. புரியுதுப்பா புரியுது, நீ பயத்துல பேச முடியாம அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறேன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு நீண்ட முக்கனும் ஒரு பொண்ணு வந்து எங்க கிட்ட வம்புழுத்துட்டு போனாங்க. அதனாலயே எங்க கேப்டன் அவங்க மேல செம்ம கான்ல இருக்காரு. அதனால நீ வாங்கி கட்டிக்காதேன்னு நம்ம ஆளுகளை பத்தி தான் சொல்லுவானுங்க. இப்ப இவனுக்கு என்னன்னா லூஃபி வந்து மண்டி போட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி மட்டும் உயிர் பிச்சை கேட்டானா அவனை உயிரோட விட்டுருவாங்க. இல்லன்னா அங்கேயே ஸ்பாட்லயே போட்டு தெளிவானுங்களாமா. ஐயோ இவனு ரொம்ப மோசம். இந்த ஸ்பாட்ல இப்ப நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் எந்த அளவுக்கு கொலைவெறி தாக்குதல் பண்றீங்கன்னு. அவன் டீம் ஆளுங்க மொத்தமும் ஒழுங்கா மன்னிப்பு கேளு இல்லாட்டி உயிர் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பில்டப். இல்லன்னா அவங்க கேப்டன் வந்து கையில இருக்க கண்ணை வச்சு அவனை சுற்றுவாராமா. அந்த கன்னு மட்டும் இல்ல, அவன் வெறும் தீஞ்சு போன பன்னு. அட ரைமிங் காண்டி சொல்லல, சீரியஸாவே அந்த லூசு பைய அப்படித்தான். அங்க சுத்தி இருக்கவங்களுக்கு ஒன்னும் புரியல. லூஃபியே வந்து மாட்டிட்டு இருக்கான். அந்த பயலுக்கு சீரியஸ்னஸ் தெரியாம ஏன் அப்படி நின்னுட்டு இருக்கான்னு. எது லூஃபிய பார்த்து லூஃபி பயப்பட வேண்டி இருக்குது? ஆமாமா, அவனை பார்த்தா கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்குது. ஒரு மன்னிப்பு கேட்டா தப்பிச்சிருவானே, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். அப்படி போற நம்மால பேக பெரிய சைஸ்ல வச்சிருக்கிறதுனால மறுபடியும் அந்த குண்டு பையில இடிச்சு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு போவான். யாரு? அந்த டம்மி லூஃபிய. சுத்தி இருக்கவங்க எல்லாம் கதறுவாங்க, ஐயோ மறுபடியும் இடிச்சு தள்ளிட்டானேன்னு. ஆல்ரெடி இடிச்சுட்டு போனதுக்கு தான் நிக்க வச்சு இவ்வளவு நேரம் வண்ட வண்டியா டைலாக் பேசியிருக்கானுங்க. இப்ப மறுபடியும் இடிச்சானா என்ன ஆகும்? அவன் கெத்த காமிக்கிறதுக்கு சுட்டுதான் ஆகணும். அதனால ஷெத்து போன்னு சொல்லிட்டு லூஃபிக்கு நேரா கண்ணை வச்சு சும்மாட்டா அப்புன்னு சுடுவான். இங்கதான் நம்ம பையன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெளிவா காட்டுவாங்க. முன்னாடி எல்லாம் சுட்டா என்ன பண்ணுவான், அந்த புல்லட் அப்படியே பாடிக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் வரும். ஆனா இந்த டைம் அந்த புல்லட்ல இருந்து கேஷுவலா எஸ்கேப் ஆகி அது மூவ் ஆகுறதையே அவன் கண்ணுல பாப்பான். இது எல்லாமே அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துட்டு இருக்குது. அடுத்து அந்த செகண்டே நம்ம பையன் அவனோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணுவானா. சுத்தி இருந்தாயிலே ஸ்டார் ஹேட் பைரட்ஸ்னு ஒரு கூட்டம், அவங்க எல்லாம் அப்படியே மயக்கம் போட்டு போத்துன்னு விழுவாங்க. அவ்வளவுதான், பையன் தெரிக்க விட்டுட்டான்ல. எல்லாரும் அப்படியே வாயை பழந்துகிட்டு பாப்பாங்க, என்னடா நடந்துச்சு இங்கன்னு. ஏன்னா லூஃபி யாரையுமே தொடவே இல்லை. ஆனா அதுக்குள்ளேயே அத்தனை பேரையும் மாட்ட பண்ணிட்டான். சுத்தி இருக்கவங்களுக்கு ஒன்னும் புரியல, அவன் பண்ணானா இல்ல அவனுங்களாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டானுங்களான்னு. ஒருத்தன் விழுந்தா பரவாயில்ல, ஏதாச்சும் பேதி வாந்தி மயக்கம்னு வச்சுக்கலாம். மொத்த டீமுமே விழுந்து போச்சே. அதுவும் சாதாரண டீமா இவங்க ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் ஆச்சே. ஆனா லூஃபி அதையெல்லாம் கண்டுக்காம பாட்டுக்கு போவான். இப்பதான் புரியுது ஹன்காக்கிய அவனை மாறுவேஸ் எல்லாம் போட சொன்னான்னு. சரி ரைட்டு, இதுக்கப்புறம் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டுன்னு அவ கொடுத்து அந்த மீசை எடுத்து மாட்டிக்குவான். அதே நேரம் அந்த சாப்பர் ஃபேக்கான கூட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு போனால போறப்போ சொல்லிட்டே போவான், என்னப்பா நம்ம எல்லாம் மீட் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்பதான் மீட் பண்றோம், ஏன் இந்த மாதிரி வியாடா நடந்துக்கிறீங்க, என்கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வருவான். அவியலுக்கு ஒன்னும் புரியல, என்னடா இது ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கேன்னு முழிப்பாங்க. உடனே சாப்பர் என்ன ஷையா இருக்குதா லூசு பையல எல்லாம் திட்டிட்டு வருவான். ஆனா இவனுங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணிட்டானுங்க, என்னன்னா ஸ்டார் ஹேட் பைரட்ஸ பத்தி சாப்பர் கொஞ்சம் கொஞ்சம் புட்டு புட்டு வைக்கிறானா அப்படின்னா அவங்க கூட்டத்துல ஒரு ஆளா இருக்குமோன்னு சொல்லி அந்த வாண்டட் போஸ்டர்ஸை செக் பண்ணி பாப்பானுங்க. பார்த்தா சாப்பரோட போட்டோ அதுல வந்துரும். அப்படின்னா இது நிஜமான ஸ்டார் ஹேட் பைரட்டை சேர்ந்த ஒரு பெட்டு. அவங்க செத்ததுக்கு அப்புறம் இந்த ஐலாண்ட்ல இது மட்டும் சுத்திட்டு இருக்குது போல. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆளுங்க எல்லாம் திரும்பி வந்துருவாங்கன்னு நம்பிதான் இது நம்மள ஃபாலோ பண்ணி வருதுன்னு அவனுங்க ஒரு கதையை ரெடி பண்றானுங்க. அட அதோட விட்டா பரவாயில்லையே, இப்ப இவங்க கூட இருக்க நரி அந்த சாப்பர் மாதிரி சுத்தமா இல்ல. நிஜமான அந்த சாப்பரை இவங்க கூட சேர்த்திட்டாங்கன்னா ஓரளவுக்கு நிஜமான பைரட்ஸ்ங்க மாதிரி மேட்ச் பண்ணலாம்ல. அதனால அந்த ரோபின் கெட்டப்ல இருக்காளே அவ அந்த நரிய போட்டு மிதின்னு மிதிச்சு போன்னு வெட்டி விட்டுட்டு நம்ம சாப்பர்ட்ட போய் நைஸா பேச்சு கொடுப்பாளா. ஆனா இவங்க வெட்டி விட்ட அந்த டூப்ளிகேட் சாப்பர் ஐ மீன் அந்த நரி வந்து ஒரே கவு நாத்தம் பயங்கரமா ஒலிக்கிட்டு இருக்கும் போது ரோபினை பிடிக்க 2 ஏஜென்ட்ஸுங்க சுத்திட்டு இருந்தானுங்கல்ல, அவனுங்க சாக்க போட்டு லபக்குன்னு ஒரே அல்ல அள்ளிட்டு போயிருவானுங்க. யார அந்த டூப்ளிகேட் நிக்கோ ரோபினையும் டூப்ளிகேட் சாப்பரையும். ஒன்னே சாப்பருக்கு பீதி தாங்க முடியல, ஐயோ அவங்க எல்லாம் கிட்னாப்பர்ஸ், நம்ம எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி இவங்க 2 திட்டி சொல்லுவான். ஏன்னா நம்ம பயிலுக்கு தானே ஆக்ஷன்ல இறங்கி எப்பவுமே கலக்குன்னு கலக்குவானுங்க. ஆனா அவனுங்க பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. பேசாம நம்ம கேப்டன் லூஃபி கிட்ட போய் சொல்லிடலாமா, இப்ப என்ன பண்ணலாம், ஒருவேளை நம்மளையும் கடத்திட்டு போயிருவாங்களோன்னு லைட்டா பீதி. சாப்பர் பார்த்துட்டு எப்பா லூஃபியை நீங்க மீட் பண்ணிட்டீங்களா, லூஃபி இப்ப எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டானுங்க. அவனுங்களா தான் பேசிட்டு இருப்பானுங்க. இந்நேரத்துக்கு அவர் புது மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா கண்டிப்பா பிஸியா தான் இருப்பாருன்னு சொன்ன உடனே சாப்பர் இருந்துகிட்டு பேசாம நம்ம போய் ரோபினை காப்பாத்தலாம், லேட் பண்ண நமக்கு தான் ஆபத்து
பார்த்து என்னைய கூட்டிட்டு போங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன்மா. உடனே அவனுங்களும் லூசு மாதிரி இழுத்துட்டு இருப்பானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம சஞ்சய காட்டுறாங்க. அவனுக்கு இப்ப 1000 சன்னி கப்பலை பத்தி கவலை இல்ல. ஏன்னா பிராங்கி அதை என்ன ஏதுன்னு பார்க்க போயிட்டான்ல. சரி ஃபர்ஸ்ட் நமக்கு குக்கிங்க்கு தேவையான ஐட்டம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோன்னு சுத்தி முத்தி பார்ப்பான். நிறைய புதுசா கேர்ள்ஸுங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. 2 வருஷமா கேவலமான மூஞ்ச பார்த்துட்டு இப்ப அழகா இருக்கவங்கள பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கண்டிப்பா நமக்கும் ரோபினுக்கும் ஏதாச்சும் பெஸ்டா நம்ம குக் பண்ணி கொடுக்கணும், அந்த டேஸ்ட்ல அவங்க மெய் மறந்து போகணும்னு ஏதாச்சும் ஸ்பெஷலா கிடைக்குமான்னு அங்கங்கன்னு தேடி பார்ப்பான். எதுவும் பெருசா இருந்த மாதிரி இல்ல. அவன் ஒவ்வொரு இடமா பேசி பேசி நல்ல இடம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி விசாரிப்பான். சோ அப்படி ஒரு கிளவி இந்த மாதிரி ஒரு கடை இருக்குன்னு சொல்லி அனுப்பி விடுவா. பார்த்தா அது ஒரு மீன் கடை. உள்ள பார்த்தா யாருமே இல்ல. கடைக்காரன் எங்க போனாலும் சுத்தி முத்தி பார்த்தா தூரத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்னுட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு கதறிட்டு இருப்பாரு. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா அவன் போயிட்டான். அந்த பச்சை மண்டைக்காரன் போயிட்டான் பாரு. பச்சை மண்டை போயிட்டானா இவ்வளவு சீக்கிரமாவா? என்னாச்சியா கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு கேட்டா அட அந்த ஜோரோ அந்த மீன் கடைக்காரரை பார்க்க வந்திருப்பான். எதுக்குன்னா இவன் ஃபர்ஸ்ட் வந்ததுனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. மத்தவங்க எல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணும்ல, நம்ம பழுகு பொறுமை இல்ல. அதனால பிஷிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டை கேட்டிருப்பான். இவனை பார்த்தா பிஷிங் பண்ற மாதிரியா இருக்குது. பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்லுவாரு, சரி பரவாயில்ல, நான் மீன் பிடிக்க போகும்போது உன்னை கூட்டு போறேன், அங்க இருக்க போட்ல போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. எதுல? போட்ல. அத மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. இப்படி அவரு அங்க அடையாளத்தெல்லாம் ஒன்னொன்னா சொல்லும் போதே நம்ம சஞ்சிக்கு டவுட் வந்து ஜோரோவோட போஸ்டர் காமிச்சு இவனான்னு கேட்பான். இவனே தான் இவன் உங்க ஃப்ரெண்டான்னு கேட்டா அட தெரியும் அவ்வளவுதான். சரி அவன் என்னதான் பண்ணான்? இப்ப அவன் எங்கன்னு கேட்டா அங்கதான் ஒரு பஞ்சாயத்து. அவனை பிஷிங் போட்ல போய் படுக்க சொல்லியிருப்பாரு. ஆனா அவன் என்ன பண்ணிருப்பான், பக்கத்துல ஒரு பெரிய கப்பல் நின்றுட்டு இருக்கும், அதுல போய் படுத்திருப்பான். அதை பார்த்துட்டு அடே லூசு பையலே வாடா, அது பைரட்டோட கப்பல், அதுல எல்லாம் படுக்க கூடாதுன்னு கத்திருப்பாரு. அதெல்லாம் அவனுக்கு சுத்தமா கேட்கல. அவன் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டான். அது தெரியாம இருந்த அந்த பைரட்டால என்ன பண்ணுவானுங்க, நம்ம நியூ வேர்ல்டுக்கு போவோம், அதுதான் நம்ம கனவு, அதை நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு கப்பல் எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள போயிட்டானுங்க. அவ்வளவுதான். இப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவருக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு அவன் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போயிருக்கணும். இந்த கதையை கேட்டவனே சஞ்சி ஃபர்ஸ்ட் ஷாக் ஆவான். அட முட்டா பையல இப்படியாடா பண்ணேன்னு. அதுக்கப்புறம் கேஷுவலா சிகரெட்டை ஊத்திட்டு எனக்கு தெரியும் இவன் இப்படித்தான் பண்ணுவான்னு. முதல்ல வந்தவன்லாம் மூளை இருக்கிறவன் அர்த்தம் இல்லையே, அதை ப்ரூவ் பண்ணிட்டான். அவரு பதறுவாரு. ஐயோ அது பைரட் ஷிப், கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சானுங்கன்னா கொன்னுருவானுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க பாரு. ஐய அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவனுக்கு எல்லாம் ஒண்ணு ஆகாது. அண்ட் இது உங்க தப்பும் கிடையாது, கவலைப்படாம இருங்க. அவன் எல்லாம் சாகறாளா? சாகும்போது கூட 100 பேர்த்த சாகடிச்சுட்டு தான் சாவான். அந்த பஞ்சாயத்தை கொஞ்சம் ஓர வச்சுட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் மீன் காட்டுங்கன்னு கூப்பிடுவான். என்ன இவ்வளவு கேஷுவலா இருக்கானு முடிச்சுட்டு இருக்கும் போதே அங்க தண்ணி பயங்கரமா சலபலன்னு குதிக்க ஆரம்பிக்கும். அங்க சுத்தி இருந்த மக்கள்லாம் என்னன்னு பார்த்துட்டு பதறுவாங்களா. அந்த டைம் தண்ணி அப்படியே பிச்சுக்கிட்டு மேல வரும். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது தண்ணி இல்ல கப்பல். அந்த கப்பலுமே ரெண்டா வெட்டுப்பட்டு அப்படியே முங்க ஆரம்பிச்சிடும். பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது பெரிய ஷிப் ஆச்சே, உடையறக்கு வாய்ப்பு இல்லையே, ஒரு வேலை கோட்டிங் ஒழுங்கா கொடுக்காதனால தண்ணி கடியில போய் பிரஷர்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு போலாம் பானுங்க. இன்னும் சில பேரு சீ கிங்ஸ் அட்டாக் பண்ணிருக்கும் பானுங்க. பிரஷர்ல வெடிச்சுன்னா கப்பலே சுக்கலா போயிருக்கும். சீ கிங்ஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா இப்படி ஸ்லைஸ் மாதிரி எல்லாம் வெட்டாது. இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா வெட்டி இருக்குன்னா கண்டிப்பா யாரோ ஸ்வாட வச்சுதான் வெட்டி இருக்கணும். அப்படின்னு அந்த வேலையை பண்ணது யாரு? எஸ் ஜோரோ. அந்த கப்பலோட பைரட் கேப்டன் போட்டு கத்துன்னு எத்திட்டு இருப்பான். நியூ வேர்ல்டுக்கு போற எங்க ட்ரீம் பண்ணி குழி தோண்டி புதைச்சிட்டியாடான்னு. பயலுக்கு தெரியல இங்க இப்ப வந்து நம்ம ஜோரோவையே சமாளிக்க முடியல. இல்ல நியூ வேர்ல்டுக்கு போனானுங்கன்னா தோச்சு தொங்க விட்டுற மாட்டானுங்க. சஞ்சய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டானா, அதானே வந்தவனே ஆரம்பிச்சிட்டானேம்பா. இங்க ஜோரோ கத்திய உரையில வச்சுட்டு சரி இப்ப நான் தப்பான கப்பலுக்கு வந்துட்டேன்னு சும்மா டெரரா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.